மாநிலம் விநாயகம்பட்டு கிராமப்புற பகுதியில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் பிரகாசம் சுரக்ஷா சேவா சமூகம் என்ற அமைப்பு மூலமாக சுற்றுவட்டார கிராமப்புற பகுதியை சேர்ந்த பல்வேறு இளைஞர்களை ஒன்றிணைத்து பல்வேறு அரசு பணிக்கு செல்வதற்கு உடற்தகுதி தேர்வில் வெற்றி பெறுவதற்கான பயிற்சி மற்றும் எழுத்து தேர்வில் வெற்றி பெறுவதற்கான பயிற்சி சுரக்ஷா சமூக அமைப்பின் சார்பில் அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து 5 வருடங்களாக செயல்பட்டு வருகின்ற சுரக்ஷா சேவா சமூக அமைப்பின் சார்பில் பயிற்சி பெற்ற இளைஞர்கள் சுமார் 65 பேர் பல்வேறு அரசு பணிகளான புதுச்சேரி காவல்துறை, தீயணைப்புத்துறை, தமிழ்நாடு காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை, ராணுவம் ஆகிய பல்வேறு பணிகளுக்கு சென்றுள்ளனர். அதேபோன்று 2026ஆம் ஆண்டிற்கான ராணுவ பணிக்கு மத்திய அரசு மூலமாக அறிவிக்கப்பட்டு தேர்வு நடைபெற்றது. இதில் சுரக்ஷா சேவா சமூக அமைப்பின் சார்பில் பயிற்சி பெற்ற விநாயகம்பட்டு ஞானசந்தர், குயிலாப்பாளையம் ஆகாஷ், பிச்சவீரான்பட் லோகேஷ், சோரப்பட்டு ஹரிஷ் ஆகிய 4 பேர் ராணுவ பணிக்கு தேர்வாகி உள்ளனர். அதற்கான பாராட்டு விழா விநாயகம்பட்டு கிராமத்தில் நடைபெற்றது. சுரக்ஷா சேவா சமூக அமைப்பின் தலைவர் பிரகாசம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஊர் முக்கிய பிரமுகர்கள், ராணுவ பணிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள குடும்ப உறுப்பினர்கள், அமைப்பில் பயிற்சி பெற்று வருகின்ற மாணவர்கள், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் ராணுவ வீரர்கள் 4 பேருக்கு சுரக்ஷா சேவா சமூகம் அமைப்பின் சார்பில் நினைவு பரிசு, கேடயம் ஆகியவை வழங்கப்பட்டது. ராணுவ பணிக்கு தேர்வான வீரர்களின் குடும்பத்தார்கள் நாட்டுக்கு சேவை செய்ய பிள்ளைகள் செல்வது மிக்க மகிழ்ச்சியாக இருப்பதாகவும், சொந்த கிராமத்திற்கு பெருமையாக அமைந்திருப்பதாகவும் மேடையில் கண்கலங்கிய பெற்றோர்களின் அந்த தருணம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. சுரக்ஷா சேவா அமைப்பிலே பயிற்சி பெற்று இன்றைக்கு தேசத்தினுடைய பாதுகாப்பிலே அக்கறை செலுத்த வேண்டிய தருணத்திலே செல்ல இருக்கின்ற அந்த 4 மாணவர்களுக்கு சேவை மையம் உருவாச்சுன்னு சொன்னாங்க. அவர் நிறுவனர் என் அருமை நண்பர் பிரகாசத்துக்கு ஒரு நன்றியை தெரிவித்து நாங்களா ஆர்வமா வந்துக்கிறோம். எங்களை யாருக்கும் அழைப்பு கொடுக்கல, நாங்களா வந்துக்கிறோம் பாராட்டணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அன்பு உள்ளவங்களுக்கு படிச்சு சார்கிட்ட ட்ரைனிங் எடுத்து சமூக அமைப்பில் அண்ணங்க சொல்லி எல்லாருமே ட்ரைனிங் பண்ணி தான் நாங்கள் செலக்ட் ஆனோம். இப்போ நாங்கள் இன்னும் ஒரு 10 நாளில் எல்லா வேலைக்கு கிளம்புறோம். எல்லாமே